லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏய், நம்ம பொம்மி வந்திருக்கா, எல்லாரும் வாங்க. மா மாமா பொம்மி, இவங்க எல்லாருமே உனக்கு தெரிஞ்சவங்க தான். பொம்மி வண்டிய கொண்டு வந்து நிறுத்தினதுமே என்னம்மா கணீர் கணீர்னு பாடுவ. இந்த வண்டி வர்றதுக்கு முன்னாலேயே உன் பாட்டு சத்தம் எங்க காதுக்கு வந்துரும், தெரியும்ல. இப்ப என்னடானா அமைதியா வந்து நிக்கிற. பொம்மி இந்த தம்பியால மறுபிறவி எடுத்து வந்து நிக்குது. நாங்க எல்லாரும் டிவில பார்த்தோம். உன் கையால எத்தனை நாள் அதிர்ஷ்டம் வாங்கி சாப்பிட்டுப்போம். அதுக்கு நன்றி கடனா நீ நல்லபடியா குணமாயி வந்துட்டா ஊமுடி குடுக்கறேன்னு வேண்டிருக்கேம்மா. இந்த தம்பி பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லம்மா. நாங்கெல்லாம் பதச்சு கிடந்தோம். எப்படியோ நல்லபடியா உன்னை காப்பாத்தி கரை சேர்த்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம் தாயி. இப்படி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். நல்லா இருத்தா. சரி, ரொம்ப சந்தோஷம். சரியா, நாங்க வரங்க வரோம். பொம்மி, வண்டிய சமையா ஓட்டுற. சரி, அப்படி இங்க நிறுத்து. அப்படிதான் பாத்து. நிறுத்து. ஓகே, இங்கே நிறுத்தி அதிரசத்தை விற்க ஆரம்பிக்கலாமா? இங்க பாரு, நான் பாடி காமிக்கிறேன், நீயும் அப்படியே என் கூட பாடு. அதிரசம் 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 அதிரசம். இது பூலோகத்து அதிசயம். இது பூலோகத்து அதிசயம். பல்லு முளைக்காத பாப்பாவும் பல்லு போன தாத்தாவும் ருசிச்சு ரசிச்சு சாப்பிடும். இது பொம்மி செஞ்ச அதிரசம். வாங்க வாங்க வாங்க, இது பொம்மி செஞ்ச அதிரசம். அதிரசம் 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 அதிரசம். சொல்லு. அதிரசம் அதிரசம் அதிரசம். இது பூலோகத்து அதிசயம். பல்லு முளைக்காத பாப்பாவும் பல்லு போன தாத்தாவும் ருசிச்சு ரசிச்சு சாப்பிடும். இது பொம்மி செஞ்ச அதிரசம். ஆமா பொம்மி, நல்லா இருக்கியாமா? இப்பதாம எங்க காதுல தேன் பாயிற மாதிரி இருக்கு. அதிரசத்தை விட உன் பாட்டு இனிப்பா இருக்குமா. உன் கையால ஒரு அதிரசம் கொடுமா. போயிட்டு வரும் பொம்மி. இந்தாமா, நாங்க வரோமா? வர்றோமா. தம்பி, எனக்கு ஒரு அதிரசம்பா. சார் வாங்க. இந்த அதிரசம் விலை என்ன தம்பி? அதிரசம் 1 1000 ரூபாய் பெரியவர. 1000 ரூபாயா? பொம்மி, நீ அதிரசம் வித்தனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கூடவே நானும் இருந்து விற்பேன். நம்ம எவ்வளவு நாள் ரோட்ல நின்று அதிரசம் வித்திருக்கோம் தெரியுமா? டேய், அளவா கதை விடுறா. இத கேட்டு எனக்கே தலை சுத்துது. தாத்தா, நீங்க தானே சொன்னீங்க. நடத்து அவ மறந்ததுனால உனக்கு இதெல்லாம் வசதியா போச்சு. தாத்தா ப்ளீஸ், மானத்தை வாங்காதீங்க தாத்தா. உன் கூட கொஞ்சம் நான் பேசணும், சில விவரங்களை சொல்லணும். தான் பேசிட்டு வந்துடுறேன். டேய், ரோட்ல குரங்க வச்சு வித்த காட்டுறவன் மாமியார் வீட்டுக்கு தண்ணி தூக்கிட்டு போன்னு சொன்னா குரங்கு பானையை தூக்கிட்டு ஓடும். பாத்திருக்கியா? இப்ப நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படித்தான் இருக்கு. ஐயோ, மானத்தை வாங்குறீங்களே தாத்தா. ஏன்? பண்ணு. நீ உன் பொண்டாட்டிக்காக இவ்வளவு பண்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாத்தா, இப்படி பொம்மைய பார்க்கும்போது கூடிய சீக்கிரத்துல இவ சரியாயிடுவான்னு தோணுது தாத்தா. அதுவும் நல்லதுதான்டா. மறுபடியும் நம்ம எல்லாரையும் அவளுக்கு ஞாபகம் வந்துடும்.
ஆனா பல விஷயங்களை மறந்துடுவா. என்ன சொல்றீங்க? நீ சொன்ன பொய் எல்லாம் மறந்துடுவான்னு சொன்ன. ஆமா தாத்தா, அது கூட ஒரு வகையில நல்லதுதான். விவகாரக பயடா நீ. சரி சரி வா போலாம். டேய், 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு சீக்கிரமா போய் ட்ரெஸ் மாத்திட்டு கோயிலுக்கு வந்துருங்க. சரிங்க தாத்தா. சரி வாங்க, நாம முன்னாடி போய் ஏற்பாடுகளை பண்ணுவோம். வாங்க எல்லாம் வாங்க. இந்த வண்டியை விட்டுட்டு நாம கோயிலுக்கு கார்ல போயிடலாம். உங்களுக்கு கால் ரொம்ப வலிக்குதா? ஏன்? இல்ல எறும்பு கடிச்சதே அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல பூமி, இதெல்லாம் சாதாரண விஷயம். என்ன இத போய் சாதாரண விஷயம்னு சொல்றீங்க? ஆத்தா என்ன மன்னிச்சிராத்தா, என் தாத்தா சொன்னதுனாலதான் பொம்மி கிட்ட பொய்யா சொல்ல வேண்டியது இருக்கு. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதுவா, அதையே நான் சாதாரண விஷயம்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி உனக்காக நான் என்னென்ன வேண்டுதல் பண்ணிருக்கேன்னு தெரியுமா? உனக்கு காய்ச்சல் சரியாகணும்னு அழகு குத்தி நடந்திருக்கேன். அப்புறம் அடி பிரதட்சணை பண்ணிருக்கேன், அங்க பிரதட்சணம் பண்ணிருக்கேன். அதுவும் இல்லாம உனக்காக ஒரு தடவை பூக்குழியிலேயே இறங்கியிருக்கேன். பூக்குழியில இறங்குன்னு சொன்னது மட்டும்தான் நிஜம், மத்ததெல்லாம் பொய். அப்புறம் உன் பிறந்த நாளுக்காக இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணிருக்கேன். நம்பாத, அவனை நம்பாத. பொய், எல்லாம் பொய். பொய்யே உருவானவன். அவனை நம்பனா மோசம் போயிடுவேன். யார் இப்படி பேசுறா? நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த அம்மா என்னன்னா அத்தனையும் பொய்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே. இது யாரு என்னன்னு ஒண்ணும் புரியலையே. சரி வா. பொம்மையவே ஒத்து ஒத்து பாக்குதே. இங்க பாரு, பொய் சொல்லி எதையும் அடைய முடியாது. சொல்லும் பொய் என்றும் வெல்லும் என்று இன்று நினைக்கலாம். அன்பு என்னைக்கு தோக்காது. அத புரிஞ்சு நடந்த தப்புச்ச. இல்ல பொய் மேல பொய் சொன்ன தண்டிக்காம விட மாட்டேன். புரியுதா? யார பத்தி சொல்றாங்க? உன்னை சுத்தி பொய்யான உலகம் உருவெடுத்து ஆடிக்கிட்டு இருக்கு. அத நம்பின அவ்வளவுதான். நூல் அருந்த பட்டமா காத்துல அலைவ, காணாம போயிடுவ. ஜாக்கிரதையாயிரு, முழிச்சுக்கோ. உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களை உன்னிப்பா பாரு. பொய்யான மனிதர்கள் கூட்டம் இருக்குது. சரி உள்ள போலாமா? இருங்க, அவங்க என்னென்னமோ சொல்றாங்க. யாருக்கு சொல்றாங்கன்னே தெரியல. உனக்குதான் சொல்றேன். உனக்கேதான். அவங்க நான் சொல்றதுக்கு பதில் சொல்ற மாதிரியே இருக்கு. இல்ல அவங்க வேற யாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு இல்ல. வா போலாம். நம்பாத, அவனை நம்பாத. பொய் உண்மையின் முன்னால் ஓட்டம் எடுக்கும். ஆத்தா சன்னதியில் அது நடக்குது. புரிஞ்சு நடந்துக்கோ. அத நீ தெரிஞ்சு நடந்துக்கோ. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டா ஒரு மாதிரி குத்தலா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பூமி, யாராவது ஏதாவது சொல்லுவாங்க.
அவங்க யார பத்தி சொல்றாங்கன்னு கூட தெரியல. அங்க நிக்கிறவங்க கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்லிட்டு இருப்பாங்களா இருக்கும். சரி நீ வா போலாம். வா. என்னத்த இந்த பரிகார பூஜைக்கு நம்ம வந்தே இருக்க கூடாது. எதுக்காகத்த வற்புறுத்தி என்ன கூட்டிட்டு வந்தீங்க? அன்னைக்கு நாம கொஞ்சம் ஏமாந்திருந்தா வீட்டுல இருக்கிற எல்லா அதிகாரமும் நம்மளை விட்டு போயிருக்கோம். அதுக்கு பதிலடியாதான் இந்த பரிகார பூஜைக்கு வந்து ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சேன். அதுக்காக கையில சில விஷயங்களை ஏற்பாடாவும் கொண்டு வந்திருக்கேன். அம்மா என்னம்மா சொல்றீங்க? சந்தர்ப்பம் வரும்போது அது சரியான விதத்துல யூஸ் பண்ணுவோம். பாத்துக்கலாம். சந்தர்ப்பம் நமக்கு அமையாமல போயிடும். வா வாங்க. ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கௌரி புத்திராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்கந்தாக்ரஜாய நமஹ, ஓம் அவ்யயாய நமஹ, ஓம் பூதாய நமஹ, ஓம் தக்ஷாய நமஹ, ஓம் அத்யக்ஷாய நமஹ, துஜப்ரியாய நமஹ, ஓம் அக்னிகர்வசிதே நமஹ. வாமா, ஊரே உனக்காக எல்லா வேண்டுதலும் பண்ணி ஒரு வழியா நீ பொழைச்சு வந்துட்ட. ஆத்தா உன்னை காப்பாத்தி கொண்டு வந்துட்டாமா. தாத்தா நீ கூட வாங்க. என்னடா என்னப்பா? தாத்தா கொஞ்ச நேரத்துல வெளியே மானமே போயிருக்கும். என்ன தாத்தா நீங்க சொன்னீங்கன்னு நான் பாட்டுக்கு போய் அடிச்சு விட்டுட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா சிரிக்கிறீங்க? சாமியே உனக்கு எதிரா இருக்கேடா. ஐயோ தாத்தா என்ன சொல்றீங்க? ஆனாலும் மனச தளர விடக்கூடாது. பொம்மியோட அன்பு வேணும்னு நினைச்சீன்னா சும்மா இறங்கி செய்யணும். அட என்ன தாத்தா பயங்கர யூத்ஃபுல்லா பேசுறீங்க. ஏய் நானும் யூத் தான்டா. என்ன பாக்குறதுக்கு தான் இப்படி இருக்கேன். இத பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவர் தாத்தா. வந்து கவனிச்சுக்கிறேன். வாங்க வாங்கன்றல. யூத்தாமா யூத். யாகத்துல உட்கார்றதுக்கு ரெடி ஆயிக்குங்க. சரிங்க. யாகத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து உட்காருங்க. யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கிற குளத்துக்கு போய் 3 தடவை முங்கிட்டு இந்த கலசத்தெல்லாம் விட்டுட்டு எல்லா கஷ்டமும் இதோட போகணும்னு வேண்டிட்டு வந்துட்டேன்னா பூஜை ஓவர். நீங்க கிளம்பிடலாம். ஒரு முக்கியமான திங்ஸ மறந்துட்டேன், போய் எடுத்து வந்துடுறேன். சரி போயிட்டு வாங்க. தாத்தா ஒரு நிமிஷம் வாங்க. வாங்க. என்னடா நீ? வந்துடுறேன். விடுறா. என்னடா சும்மா சும்மா கண்ணை காமிச்சு என்ன தள்ளிட்டு வர? ஏதாவது பண்ணி பொம்மியை தள்ளிட்டு போடான்னா என்னையே தள்ளிக்கிட்டு வரிய. தாத்தா கோவில் இருந்துகிட்டு என்ன தாத்தா பேச்சு பேசுறீங்க? நீங்க அந்த ஐயர் சொன்னதை கவனிச்சீங்களா? என்ன சொன்னாரு? அதான் தாத்தா பூஜை முடிஞ்சதும் குளத்துல போய் முங்கி குளிச்சுட்டு வரணும்னு சொன்னார்ல. ஆமா. இத்தனை நாளா நான் பூ பாதையில போயிட்டு இருந்தேன். அது என்னவோ வேலைக்கு ஆகல. அதனால சிங்கப்பாதையில போகலான்னு முடிவு பண்ணிருக்கேன் தாத்தா. என்னடா பூப்பாதை சிங்கப்பாதன்னு பூடகமா பேசிக்கிட்டு இருக்க? கரெக்டா சொல்ற? இல்ல தாத்தா, பொம்மி கிட்ட இத்தனை நாளா அது இதுன்னு எத்தனையோ போய் சொல்லி பார்த்துட்டேன். அதுக்கெல்லாம் அவகிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்ல. எதுவும் உடனே நடக்கிற மாதிரியும் தெரியல. அதனால இப்படி வாயால பேசுறதை விட அப்படியே செயல்ல இறங்கி காமிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன செயல்? புயலா மாறிட்டியா? என்னமோ சிங்கப்பாதை பூப்பாதைன்னு பயங்கரமா தளர்பட டயலாக் எல்லாம் அள்ளி விடுற. தாத்தா இங்க பாருங்க, இப்ப குளத்துல போய் நானும் பொம்மியும் முழுகுவோம். ஒரு தடவை 2 தடவை 3 தடவைன்னு முங்கும் போது 3வது தடவை பொம்மி மட்டும்தான் மேல வருவா. நான் வெளியே வர மாட்டேன். ஏன்டா அபசகுனமா பேசுற? தாத்தா நெருப்புனா வாய் சுற்றுமா என்ன? நடிக்க தான் போறேன் தாத்தா. எனக்கு ஏதோ ஆபத்து வந்து தண்ணிக்குள்ள மூழ்கிட்ட மாதிரி நடிக்க போறேன். அது எதுக்குடா? சொல்றேன் தாத்தா, எனக்கு ஒரு ஆபத்து வந்தா பொம்மி எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு பார்க்கணும். அவ ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி கத்தி கதறி கூப்பாடு போட்டு அந்த அதிர்ச்சியில பழைய நினைவுகள்லாம் திரும்ப வந்துட்டா நல்லதானே தாத்தா? டேய் 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 சூப்பர்ரா.
ஐடியா பண்ணதுல என்னையே நீ மிஞ்சிட்ட. என் பேராண்டி இல்ல, சித்தார்த்துங்கிற உன் பேரை மாத்தி பொய் ஸ்பெஷலிஸ்ட்னு வச்சிடலாம் போல இருக்க. தாத்தா கூடவே இருந்துகிட்டு எனக்கு கேவலப்படுத்துறீங்க. சேச்சே, அப்படி இல்லடா. பொய் சொல்றதுல நீ என்னையே மிஞ்சிட்டேன்னு சொல்ல வர. சரி சரி வா. பாத்தீங்களா அத்தை, இந்த பெருசும் சித்தார்த்தும் சேர்ந்து என்ன வேலை காமிக்கிறாங்கன்னு. சித்தார்த் சொன்னானே ஒரு பிளான், அந்த பிளான் அதே மாதிரி தான் நடக்கும். ஆனா நாம அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ண போறோம். என்ன சொல்றீங்க? என்ன ட்விஸ்ட் அது? சொல்றேன். இத பாத்தியா? இத தண்ணியில கலந்து சித்தார்த்த குடிக்க வச்சா அடுத்த 10வது நிமிஷம் சித்தார்த் மயக்கம் போட்டு விழுந்துருவான். அப்படியா சொல்றீங்க? இதை எப்படியாவது தண்ணியில கலந்து சித்தார்த்துக்கு குடிக்க கொடுத்துடணும். 3வது தடவை தண்ணியில முழுகினவன் அதுக்கப்புறம் வெளியில வரமாட்டான், தவிச்சு தண்ணி குடிப்பா. பெருசு அதை நடிப்புன்னு நினைச்சு அசால்ட்டா இருக்கும். கடைசியில அதுதான் நிஜம்னு அவன் உள்ள மயங்கி கிடக்கும் போதுதான் தெரியும். அதுக்கப்புறம் பெருசு நெஞ்ச புடிச்சுக்கிட்டு கவுந்துரும். அன்னைக்கு என்ன பேச்சு பேசி என்ன அவமானப்படுத்தினா, அதுக்கெல்லாம் இவனுக்கு இதுதான் சரியான தண்டனையா இருக்கும். ஓம் கணானாம் த்வா கணபதிகம் மவாமஹே கவிம் கபீனாம் உபமஸ்திரவஸ்திரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதியாய சென்வன்னோதவிர்சேத சாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமஹ. மாலை எடுத்துக்கங்க. எடுத்துக்கம்மா. மாலையை போட்டுக்கோங்க. பொம்மி, மாலையை வாங்கிக்கோமா. நீங்களும் போடுங்க. தாலி கட்டுறது எப்போ? இந்த யாகம் முடிஞ்சு 16வது நாள்ல கட்டலாம். ஆனா அன்னைக்கு நல்ல முகூர்த்த நாளா இருக்கணும். இல்லனா அடுத்து வர முகூர்த்த நாள கட்டிடலாம். சரிங்க சாமி. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் தாமோதராய வித்மகே ருக்மணி வல்லபாய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத். எழுந்து அவ கைய பிடிச்சு எப்பவும் உனக்காக தான் இருப்பேங்கிற மாதிரி யாகத்தை சுத்தி வாங்கும். இப்பதான் புதுசா கல்யாணமான தம்பதி மாதிரி சுத்தி வரணும். ரெண்டு பேருமே சேர்ந்து கலசத்தை வாங்கிக்கோங்க.
தீர்காயுஷ்மான் பவ. இந்த கலசத்துல இருக்கிற தேங்காய் நீங்க போட்டிருக்கிற எல்லாத்தையும் தண்ணியில விட்டுட்டு 3 முறை முங்கிட்டு குளத்தை சுத்தி வந்துருங்க. சரிங்க. என்னத்த மயக்கம் வரத்துக்காக காய கலந்த தண்ணிய நான் ரெடி பண்ணிட்டேன். சந்தர்ப்பத்தை பார்த்து சித்தார்த்துக்கு இதை கொடுத்துட வேண்டியதுதான். வா. தண்ணி யாராவது எடுத்துருவாங்க. மல்லிகா இங்க வா. இந்தா. என்னாச்சுண்ணே? மாமா உனக்கு அங்க என்ன காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியாம நீ தண்ணிய குடிக்கிற. பரவாயில்ல கூட போலாமா? அண்ணே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். தர்ஷினி எத்தனை போட்டோ எடுத்தது போதும். அண்ணே லாஸ்ட் ஒரே ஒரு போட்டோ ப்ளீஸ். இதோட முடிஞ்சது. இனிமே உன்னால போட்டோவே எடுத்துக்க முடியாது. இதுதான் உன்னோட கடைசி போட்டோ.